ஒரு புரட்சி தலைவி அவர்கள் 26ஆம் தேதி சர்வதேச அரங்கத்தில் இன்றைக்கு அவர் பெயர் தூறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அவன் சொன்னான், நீ எப்படி முதலமைச்சரான என்று கேட்டால், தமிழ்நாட்டில் விலையில்லா மடிக்கணினி அம்மா கொடுத்ததை போல் நானும் கொடுப்பேன் என்றேன், எங்கள் ஆட்சி வந்து விட்டது என்கிறான். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு அவ்வளவு சாதனைகளை செய்துட்டு இருக்கோம். கொஞ்சம் குறை இருக்கும், அதை பெருசாக்கிடக்கூடாது. கருணாநிதியே முதலமைச்சரா நீடிச்சிருந்த நிலைமை என்ன இருக்கும்? ராஜா கனிமொழிக்கு தாஜ்மஹால் கட்டி இருப்பான். தங்க கோவிலுக்கு போறவன் அப்புறம் அந்த கோவிலுக்கு போவான். அவன் குடும்பத்துக்கு வேண்டியதானே கட்சி நடத்தினான். 5000 கோடி ரூபாய் செலவழிச்சு செம்மொழி மாநாடுங்கிறான். ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் அந்த கிளவி கூட்டிட்டு வந்துட்டாங்க. செம்மொழி செம்மொழின்னு அந்த கிளவிக்கு விவரம் தெரியாம அது முக்காடு போட்டுட்டு இப்படியே வந்து அந்த கிளவி கேட்க, where is செம்மொழி? செம்மொழி, வாட் இஸ் செம்மொழி? அப்புறம் கனிமொழியை காமிச்சு இதுதான் செம்மொழி அப்படிங்கிறாங்க. என்னடா அக்கறம்! அதுல கயல்வெளி கவிதை பாடுற அழகிரிக்க மகா, உனக்கும் கவிதைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? உனக்கு முதல்ல எழுத தெரியுமா? உன் மேல பல பேர் எழுதியிருக்கானே தவிர உனக்கு ஏதாவது எழுத தெரியுமா? உனக்கு கவிதைக்கு குணமும் மனமும் தெரியுமா? நாயே செம்மொழி மாநாட்டில் போய் அவ கவிதை பாடுற கருணாநிதிக்கு பேசி அழகிரிக்கமாக, அத செல்விக்கமாக, அவளுக்கு பேர் மறந்துட்ட செல்விக்கமாக வீணை வாசிக்கிறார். 2 போலீஸ் அதிகாரிகள் உட்கார்ந்து சொல்றான், நல்லா தானே வாசிக்கிறா அப்படிங்கிறாங்க. இன்னொரு போலீஸ் அதிகாரி சொல்றான், அந்த குடும்பமே நல்லா வாசிக்கிறாங்க. கவியரங்கம், கவியரங்கத்தில் ஒருத்தன் பாடுறான், ஒரு கவிஞன், மூடி போட்டால் பிராண்டி பாட்டில், முக்காடு போட்டால் பிரதிபா பாட்டில் தான். ஜனாதிபதி அவர் ஆடிட்டார். இது என்னடா பிராண்டி பாட்டிலுங்கிறான், பிரதிபா பாட்டில் நம்ம பேரை சொல்றான். வாட் நான்சென்ஸ்! இந்த கிளவி எழுந்துட்டார். இங்க என்ன நடக்கு? வாட் ஹேப்பன்? அன்பழக ஒண்ணும் இல்ல, இந்தியாவிலேயே தண்ணி அடிக்காத ஜனாதிபதி நீங்க தான். இதுக்கு 5000 கோடியை செலவழிச்சேடா, ஒன்னால தமிழ் வாழ்ந்ததா? தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு லட்சக்கணக்கில் புற்றீசல் போல் பெருகி இருக்கிற எல்லா மெட்ரிக் பள்ளிகளுக்கும் வித்து போட்டவன் நீ. ஆனால் டெல்லியில தமிழுக்கு நாற்காலி போட்டு தந்தவள் எங்கள் நாயகி புரட்சி தலைவி. நீ என்ன செய்த சொல்லு? இந்த நாடகம் எல்லாம் எதிரு. கருணாநிதி மட்டும் முதலமைச்சரா நீடிச்சிருந்தான்னு வச்சுக்கிடுங்க, மேல் சபையை கொண்டு வந்திருப்பான். ராஜாத்தி மேல் சபை தலைவராயிருப்பார். அவன் அந்த சபதம் வேணும், எனக்கு மேல் சபை தான் வேணும், கீழ் சபை வேணும், எனக்கு மேல் சபை வேணும் அப்படிங்கிறார். எப்பவுமே வைப்பாட்டிகளுக்கு கொஞ்சம் இது அதிகமா தான் இருக்கும். நான் கீழ் சபையில் இருக்க மாட்டேன், எனக்கு மேல் சபையை கொண்டு வாங்க. மக்கள் திலகம் இழுத்து மூடின சபை அது. அது ஆட்சி கவிழுகிற, ஆட்சி கலைகிற நேரத்தில் கொண்டு வர்றான். அதிமுக சட்டமன்றத்திலே கேட்கிறது, ஏன் இதை இறுதி காலத்தில் கொண்டு வருகிறீர்கள்? யாருக்கு இறுதி காலம் என்பதை தேர்தல் முடிவு சொல்லும்னு கருணாநிதி சவால் விட்டார். உனக்கு இறுதி காலம் என்று தேர்தல் முடிவு சொன்னது. அம்மா வந்தோன்னு அதை கையில் எடுத்தாங்க, மேல் சபையை கலைச்சு தீர்மானம் போட்டாங்க. இல்லைன்னா அதுல ஏவல் குவல் எல்லாம் போய் உட்கார்ந்துருவான். மாவட்ட செயலர் தண்ணி விட்டு கொடுக்கவில்லை, மேல் சபை உறுப்பினர் ஆயிடும். நாடு காடா இருக்கும். எல்லா பேரும் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிட்டான். மக்கள் தலைமை எம்ஜிஆர் படிக்க வச்சவன் துரைமுருகன். அவன் இப்போ சப்தகிரி